புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே மற்றும் திருப்பத்தூர் உமாதேவி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காரணம், உண்மையாகவே மக்களுக்கு உழைக்கின்ற இடத்திற்கு வாக்களிக்க வேண்டும். திமுக போன 5 வருஷத்துல எதுவுமே ஏழை எளிய மக்களுக்கு செய்யல. அதே போல எதிர்கட்சியா இருந்தவங்களே சரியா செயல்படல. அதனால இப்ப இந்த தேர்தல்ல நான் ஒரு புதிதா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு, ஒரு கட்சியை ஆரம்பிச்சு, சில சகோதரர்களோட கூட்டணி வச்சு நான் இந்த தேர்தல்ல நம்ம சந்திக்கிறேன். நீங்க இந்த தொகுதியில நம்ம வெற்றி பெறணும். அதுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல உமாதேவிக்கு வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். இந்த தொகுதியில திருப்பத்தூர் பேரூராட்சியில சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதியை இன்னும் இந்த திமுக அரசாங்கம் செஞ்சு கொடுக்கல. இங்க அரசு கலை கல்லூரி கேட்டிருக்காங்க, அதையும் செய்யல. திருப்பத்தூர் அதன் சுற்று வட்டார கிராமங்கள்ல அனைத்து கிராமங்களுக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தல. அவங்க இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னாங்க, ஆனா செய்யல. உரம் மற்றும் வேளாண் பொருட்கள் தட்டுப்பாடு என்று கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேணும்னு கேக்குறீங்க. இதையும் அந்த அரசாங்கம் செய்யலாம், ஆனா செய்யல. சிங்கம்புணரி பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் தூர்வாராமல் அப்படியே துண்டு போய் கிடக்குது. அதனால விவசாயத்துக்கும் தண்ணி செல்லல. சிங்கம்புணரி பகுதியில் சாலைகளில் தெரியும் மாடுகளுக்கு உரிய கோசாலைகள் அமைச்சு தரணும்னு கேட்டிருக்கீங்க, அதையும் செய்யல. சிங்கம்புணரி பகுதிகளில் தென்னை விவசாயிகளுக்கு தென்னை மரங்களுக்கு ஏற்படும் நோய்களை தடுத்து தேங்காய் உற்பத்தியை பெருக்கும் வகையில் வேளாண் அலுவலகம், தேங்காய் கொள்முதல் நிலையங்களை இங்கு நிரந்தரமாக அமைக்கிறதுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த பக்கத்து மக்கள். ஆனா இந்த திமுக அரசு இதுவரை செய்யல. கயிறு திரிக்கும் தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்களுக்கு வங்கி கடன் வழங்க கோரிக்கை வைக்கிறாங்க, அதனால செஞ்சிருக்கலாம், அதையும் செய்யல. திருப்பத்தூர் மற்றும் மதுரை இடையே நடைபெற்று வரும் சாலை பணிகளை விரைந்து முடித்திட வேணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க, அதையும் செய்யல. இந்த மாதிரிதான் இந்த திமுக அரசு மக்களுக்கு வேண்டியதை எதையும் செய்யாம திரும்ப இப்ப உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு வர்றாங்க. பொய்யான தகவல்களை சொல்றாங்க. 8000 ரூபாய்க்கு டோக்கன் தர்றேங்கிறாங்க. ஏற்கனவே 12 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு திருப்பி வாக்களிச்சீங்கன்னா இன்னும் 10 லட்சம் கோடி 5 வருஷத்துக்கு வாங்குவாங்க. ஒவ்வொரு தலையிலையும் 4 லட்சம் ரூபாய் கடனை வச்சுட்டு போவாங்க. இது ரொம்ப தவறா போய் முடியும். அதனால இந்த சமயம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும். அம்மாவுடைய ஆட்சி வந்ததுன்னா உங்களுக்கு ஏழை பாலைகளுக்கு நல்லதை செய்யற ஆட்சியா வரும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்கிட்டு, நம்முடைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திருமதி உமாதேவி அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருமாறியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிட்டு, நாளை நமது வெற்றி நமது. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க. நன்றி.